நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நல்லபடியா நமக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம முனிஷ் சாரை ரொம்ப டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி விவேகானந்தர் சொல்றாங்கல்ல, பொதுவா 100 இளைஞர்களை கொடுங்க நான் நாட்டையே மாட்டி காட்டுறேன், அப்படிப்பட்ட ஒரு இளைஞராக தான் நான் பார்க்கிறேன். இது எதனால சொல்றேன்னா, நான் இன்ன வரைக்கும் அவங்களை பார்த்ததில்ல. அவருடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸா நாட்டை எப்படியாவது மாத்திர மாட்டோமா, எப்படியாவது திருத்திட மாட்டோமா, மக்களுக்கு ஏதாவது நல்லா செஞ்சிட மாட்டோமா, அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு வேகம், அதை அவர்கிட்ட நிறைய பார்த்திருக்கேன். ரொம்ப நன்றி சார் அதுக்காக. அடுத்ததாக நான் என்ன பத்தி சொல்லணும்னா, நான் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலியில தான் வந்திருக்கோம். சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல தான் வந்திருக்கோம். மதுரை இந்த மன்னர் திருமலை நகர் கல்லூரியில் தான் 2006 to 9 பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன். படிக்கும்போது தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். போயிட்டு 6 to 9 முடிச்சுட்டு வெளியே வரும்போது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கிட்டு தான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணேன், எம்எட் பண்ணேன், மேரேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். புதுவாக ஸ்கீம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்கேன். டிவிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பஜாஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருந்திருக்கேன், மேகசின்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் பிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், பிஎம்டி காலேஜில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். தொடர்ந்து என்னோட டிராவல் போயிட்டு இருக்கும்போது எனக்குன்னு ஒரு தேடல் போயிட்டே இருந்துச்சு. எதுலையுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சரி, எக்ஸாமுக்காக படிப்போம், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போகலான்னு அந்த டைம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய ஹீரோ தளபதி விஜய்